小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நீனும் கனவுல இருந்து எந்திரிக்கலையோ? இளவரசியோட கழுத்துல காயம் இருக்கிறத பாரு. எங்களுக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு அதுதான் ஆதாரம். நீதான் அவங்கள ஏற எடுத்து கூட பார்க்கலையே. இப்பவாவது தெளிவா பாத்துக்க. இந்த இடத்தை விட்டு கிளம்பு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். அவளே என்கிட்ட சொன்னா மட்டும்தான் நான் நம்புவேன். அவ சொல்றது மட்டும்தான் உண்மை. உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு அவ மனசை காயப்படுத்திட்ட. இதுக்கு மேலேயும் காயப்படுத்த நினைக்கிறியா? பிரபு, அமைச்சர் காவ் வந்திருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அரசர் கண் முழிச்சிட்டாரா? நீங்க பதட்டப்பட வேண்டாம். ஆனா அரசருக்கு நஞ்சு கொடுத்திருக்காங்க. அதனால கூட நெஞ்சு வலி வந்திருக்கலாம். உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் இன்னமும் அவரு பலவீனமா தான் இருக்காரு. அரசர் இளவரசிய பத்தியும் பேரனை பத்தியும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு நான் அப்பாவை நேர்ல வந்து பாக்குறேன். அது இருக்கட்டும், அந்த கூட்டத்தை பிடிச்சிங்களா? நுழைவாயிலுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கேன். தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடக்குது. அப்போ சரி. காவ் அவர்களே, நீங்க வேற ஏதாவது செய்தி தெரிஞ்சுக்கணுமா? இளவரசி, குறைந்தபட்சம் எங்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்களேன். உங்களுக்கும் இளவரசிக்கும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். இதுல எப்படி நான் போய் சொல்லுவேன்? சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பமா தான் நாங்க வளர்ந்து வந்தோம். இப்போ ஒரு குடும்பமாவே ஆயிட்டோம். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன இருந்தாலும் சகோதரியா? இல்ல இளவரசி சூயே இனி என்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. இளவரசி, இந்த உலகம் தப்பாதான் பார்க்கும். நம்ம அரசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாரிசுகள் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதி காக்கணும். நீங்க சொல்றபடியே செய்யற. சூயே, நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன். நான் தான் உன்னுடைய தலையணைன்னு நீ சொல்லுவ. ஆனா உண்மை என்னன்னா, அத நான் தான் உன்னை பார்த்து சொல்லணும். இத பத்தி நான் யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. என்னதான் யுத்த காலம் முடிஞ்சிருந்தாலும் இப்பவும் தினமும் கனவுல போர்க்களம் தான் என் கண்ணுக்கு தெரியும். என் படையினருடைய வீர மரணம் என் நினைவுல வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நடைப்பணமா தான் இருந்தேன். ஆனா கெட்ட கனவு எந்திரிக்கும் போதெல்லாம் நீ என் பக்கத்துல இருக்கிறத பார்க்கும்போது அப்ப எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் வீட்டில தான் இருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை கிடைக்கும். நீ என் கூட இருந்ததுனால்தான் ஒரு சாதாரண மனுஷனா நிம்மதியா தூங்குனேன். சூயே,
சூவி, நான் பேசுறது கேக்குதா? இல்லனா என் பேச்சை கேட்க விரும்பலையா? ஜிங்ஷன் சொன்னது சரிதான். நான் உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனா எனக்கு விட்டு கொடுக்க மனசே இல்லை. நான் சொல்றது உன் மனசுக்கும் மூளைக்கும் எட்டும் நான் நம்புறேன். நீயும் சிங்ஷனும் சரி விடு. நீ இப்போ நல்லா போய்விடு. உனக்கு துணையா நான் இருக்கேன். நான் எதிர்பார்த்தேன் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. எங்க மேல சந்தேகப்படுற மட்டும் சொல்லிடாத. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு அறையில இருந்தா சந்தேகப்படுறது இயல்பு தானே. நீ வந்தது நல்லதுதான். வா போய் பேசலாம். அவ தூக்கம் கெடக்கூடாதுன்னு என்ன வெளியில கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக என் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இப்ப நாடு இல்ல. எல்லாம் என்னோட தலைவிதி. எனக்கு நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்க. தலைவிதின்னு சொல்றியே, ஓனா என்ன தாக்குனது கூட உன்னுடைய தலைவிதி தானா? அப்ப உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்ப நான் காப்பாத்தினது ஒரு ஓனாய தான் போல இருக்கு. என்னை விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டால. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இதோட நிறுத்திக்கோ. என்னால நிறுத்த முடியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போர்க்காலத்தை பொறுத்த வரைக்கும் என் கண்கள் உறங்காத கண்மணிகள். புதிர் போடாம சொல்லுங்க. கூடாரத்துல தானிய கிடங்க அன்னைக்கு கொளுத்தி விட்டது யாரு? ஏற்கனவே உங்க சகோதரன் கிட்ட சொல்லி வச்ச மாதிரி என் கூடாரத்துல இருந்த தானியங்கள் எல்லாம் கொளுத்துனதே நீதான். அப்படி நீ செஞ்ச காரியத்தினாலதான் எங்க மொத்த படைக்கும் பிரச்சனை வந்துச்சு. தீ பிடிச்சிருச்சு, வந்து அணைங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் போற நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி நான் செய்யல. வடக்கு பாலைவனத்துல சீஷாவ் தலைநகரை நோக்கி நான் படையை வழி நடத்த ஆரம்பிச்சேன். நீயும் எனக்கு உதவுறதா நடிச்ச. உண்மையிலேயே எங்களை கொல்லணுங்கிறதுதான் உன்னுடைய நோக்கம். ஆனா நீ பலவீனமாயிட்ட. இப்ப எப்படி இருக்க? நான் மட்டும் இல்லைன்னா போற வழியிலே நீ செத்திருப்ப. எழுந்துரு. கடைசி உணவையும் நான் உனக்காக கொடுத்து காப்பாத்துவேன் நீ எதிர்பார்க்கல. அதனால அன்னைக்கு இரவு குகையில நீ கொஞ்சம் மனமாற்றம் அடைஞ்ச. நான் அப்போ மயக்க நிலையில இருந்த. எலும்பு குழலுடைய சத்தத்தை நான் அப்ப ஏதோ கற்பனை நினைச்சேன். அப்புறமா நீ எனக்கு பரிசா கொடுத்த ஓனாய் பொம்மையை வச்சுதான் உனக்கு ஓநாய்களை கட்டுப்படுத்த தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓனாய் வருது, எழுந்துருங்க. அந்த ஓனாய் என்ன தாக்க பாஞ்சப்போ கடைசி நேரத்துல என்ன காப்பாத்த முடிவு பண்ண. அதனால உனக்கு நல்ல மனசுன்னு நானே நம்பினேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது. சொல்ல போனா இப்பதான் தெரிஞ்சது. ஓனாய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது அதுவே ஒரு பெரிய சதி திட்டம் தான். என்ன ஒரு காரணமா காட்டி சீஷாவுடைய அரசரான உன் அப்பாவையே நீ கொன்னு இருக்க. நீயும் உன்னுடைய சகோதரனும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் உன்னுடைய நோக்கம். சீஷாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க. எந்த பொண்ணாவது தான் அப்பாவை கொல்லுவாளா? மத்தவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா நீ செய்வ. அது எனக்கு தெரியும். சீஷா மன்னர் ஒரு குடிகாரர். அடிமைகளோட சேர்ந்து பல பிள்ளைகளை பெத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு உங்க யார் மேலையும் அக்கறை காட்டவே இல்லை. அன்னைக்கு போர் ஆரம்பிச்சப்ப கூட உங்களை காப்பாத்த அவர் வரவே இல்லை. அதனால உன்னுடைய ஆழ் மனசுல வெறுப்பு இருந்தது. உங்களோட கற்பனை திறன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லாமே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்லா தெரியும். என் உயிரை காப்பாத்தினேன்னு தான் பொறுமையா இருந்தேன். இப்ப வரைக்கும் அந்த உண்மையை வெளியே சொல்லவே இல்லை. ஆனா நீ என்ன ரொம்ப சோதிச்சிட்ட. சோதிக்கிறத நீங்க தான். நான் உங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். எதுக்காக நீங்க என்ன ஏத்துக்கல? ஸ்வேயா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இளவரசி,
உன்னை நீயே ஏமாத்திக்காத. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன். நீ கையெழுத்துட்டா போதும். என் கூட வாழ விருப்பம் இல்லையா? அரசர் ஷிவ் குடும்பத்தை தண்டிப்பாரே, அத பத்தி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அரசர் என் குடும்பத்தை தண்டிப்பாருன்னு நம்புறியா என்ன? உங்க முன்னோர்கள் என் முன்னோர்களுக்கு கொடுத்தது. இன்னைக்கு அடியேன் இதை உங்ககிட்டயே கொடுக்கறேன். என் கோரிக்கையை நீங்க ஏத்துக்கணும். என் முன்னோர்கள் உன் குடும்பத்துக்கு கொடுத்த அதிகார முத்திரையை இதுக்கா பயன்படுத்த போற? சூயேவை காப்பாத்தணுமா? ஆமா அரசே, என்ன வர சொன்னீங்களா? சீஷாவுல இருக்கிற நம்ம உளவாளி கிட்ட நான் இப்பதான் பேசினேன். தளபதி ஸ்வே, பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கு. பல வருடமா வறட்சி. இந்த நேரத்துல நான்சாங் மேல எதிரிகள் போர் தொடுத்தாங்கன்னா நம்மளால எதிர்த்து நின்று போரிட முடியுமா? இருந்தாலும் நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கேன். உத்தரவிடுங்க அரசே, எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிக்கிறேன். கவனமா கேட்டுக்க. இளவரசி நாஷி சொல்றதை எல்லாம் நீ கேட்கிற மாதிரி நடிக்கணும். திருமண ஒப்பந்தத்தை நாம ஏத்துக்கிட்டதா எதிரிகள் நம்பிட்டாங்கன்னா அவங்க எச்சரிக்கை உணர்வு குறையும். அந்த நேரத்துல சீஷாவோட கனிம வளங்களை நம்ம ஆளுங்களை விட்டு அழிச்சிரு. அது மட்டும் இல்லாம சீஷாக்கு ஆதரவா யாரெல்லாம் போனாங்களோ அவங்களையும் ஒழிச்சு கட்டு. ஆனா இது நடக்கலன்னா அவங்க நம்ம எதிரிகளோட சேர்ந்துகிட்டு புது ஆயுதங்களை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாடு போர் பாதைக்கு போறதுல இருந்து தப்பிக்க முடியாது. இங்க ரத்த ஆறு ஓட ஆரம்பிக்கும். இதை நாம தவிர்த்து ஆகணும். தளபதி, இளவரசியாரே, பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் குறைஞ்சு போச்சு. இது என்னன்னு பாக்குறீங்களா? இது உண்மை இல்ல. உங்க அரசரால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, என்னோட சகோதரன் ஒரு பலசாலி. அவர் நினைச்சா என்ன கொல்ல போறியா? தாராளமா கொன்னுடு. இளவரசியாரே, இது உங்க சகோதரருக்கு சொந்தமானதாங்கிறத பார்த்து சொல்லுங்க. நான் கேட்டதை நீ செஞ்சனா உன்னை உயிரோட விடுற. இப்ப எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நீதான் விவாகரத்தை கேட்டதா இருக்கணும். அததான் இந்த உலகமும் நம்பணும். ஆகட்டும். நான்சாங் வீரர்கள் உலக புகழ் பெற்றவங்க. உன் கௌரவம் பாதிக்கப்படாதா? நமக்கு நடந்த திருமணம் வெறும் ஒரு ஒப்பந்தம் தான். அதனால அது மேல எனக்கு மரியாதையே இல்ல. நீ எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதை நான் சூயவுக்கு காட்டுறதுக்காக தான் கேட்கிறேன். என்ன பாவம், அவ வேதனைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ற? இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டு சொன்னபடி எழுதி கொடுத்துட்டு போ. நானும் உன்னை போக விடுறேன். ஒருவேளை உன் சகோதரனை காப்பாத்த உனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். நான் உன்னை நம்பலாமா? தாராளமா. இளவரசி, என்ன அவசரம்? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. பாத்து. நட்சத்திரம், நட்சத்திரம், என் கண்களுக்கு என்னாச்சு? நான் இப்ப எங்க இருக்க? நீ பதட்டப்படாத. நீ ஏன் இல்லத்துல இருக்க? உனக்கு இப்போ தற்காலிகமா பார்வை போயிருக்குன்னு சொன்னாங்க. ஓய்வெடுத்து மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மாசத்துல குணமாயிடுவ. அது இருக்கட்டும். சண்டை போடுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. எங்க இருந்து வந்த சத்தம்? பிரச்சனை எதுவும் இல்லையே? வினோதமா இருக்கே. இந்த தளபதி எங்க போய் தொலைஞ்சான்? நட்சத்திரம், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அரசர் நம்மள போக விட்டுட்டாரா? உனக்கு ஏதோ சிக்கல் இல்லையே? அதெல்லாம் இருக்கட்டும். அது என்னன்னா வேற ஒரு விஷயம். என்ன விஷயம்? அது உனக்கே தெரியும். நீ ஏன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் அரசர்கிட்ட நாம 2 பேரும். உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு.
நான் அரசரை இளவரசி! சந்திச்சு அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன். என்னால உன்னோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. கொஞ்சம் இரு. நீ அரசருக்கு அடிமையா இருக்க போறியா? அரசரை நம்பிட்டாரு. அவரோட பேரை உன் வயித்துல இருக்கிறதா நம்புறாரு. அவருக்கு அவரோட வாரிசுகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீ பயப்படுற மாதிரி நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன். நீனும் அப்பாவியாவே இருக்க. என்னால உன்னோட பேரு கேடக்கூடாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு உண்மையிலே புடிச்சு போச்சுன்னா அவங்க கேட்கும் போது இதை பத்தி என்னன்னு சொல்லுவ? இப்ப கூட என் வாழ்க்கைய பத்தி தான் நீ அக்கறை காட்டுறல்ல. ஒன்னும் கவலை இல்ல. எனக்கு ஏற்கனவே பிடிச்ச ஒரு பெண் இருக்கா. அவளால என்ன புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா என் மனசை புரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த பெண்ணை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? சரி, அவ யார் வீட்டு பொண்ணு? ராஜ பரம்பரையா? அது என்ன நல்லா பாத்துப்பா. ஆனா என்ன வருத்தம்னா பாவம், அவ இன்னும் வளரல. நேரம் வரும்போது அவளை பத்தி சொல்றேன். அதை விடு. நான் சொன்ன மாதிரி நம்ம நாடகத்தை முதல்ல முடிச்சாகணும். காவ் அவர்கள் வந்திருந்தாரு. இதுக்கப்புறமா நம்மள சோதிக்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. உண்மையை மட்டும் காட்டிக்காத. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? கொஞ்சம் இரு, வந்துடுறேன். இதுல என்ன போட்டிருக்குன்னா, முதல் மாசத்துல இருந்து பதப்படுத்தின உணவை சாப்பிடக்கூடாது. ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா நீ வேணா புளிப்ப சாப்பிடு, சரியா? முடியாது. எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன விளையாடுறியா? ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி நான் பேசுறேன். இது ரொம்ப புளிப்பா இருக்கே. எனக்கு இது வேண்டாம். இதுல இன்னொரு விஷயமும் போட்டிருக்கு. இப்படி நினைச்ச நேரத்துக்கு நொறுக்கு தண்ணியை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது குழந்தைக்கு ஆகாதான். கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏத்த உணவுகளை உனக்காக அனுப்ப சொல்லியிருக்கேன். சீக்கிரமா வரும். நடிக்க தானே போறோம். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? வாயை மூடிட்டு சும்மார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ அடிக்கடி நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணுமா. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. பிரசவத்துக்கு நல்லதான். நிறுத்தியா? நீனும் உண்மை மாதிரியே பேசிட்டு இருக்க. வேற என்ன பண்றது? அப்பா மயங்கி இருக்காரு. பட்டத்து இளவரசன் நான் தான். எதிர்காலத்துல என் அரசனாவும் தேர்ந்தெடுக்கலாம். நீ கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். அந்த ஷூ நம்மள வேவு பார்க்க ஆள் அனுப்பியிருப்பான். நீ என் வீட்லயே இருந்தா கூட கவனமா தான் இருக்கணும். இது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுவும் சரிதான். அடுத்தது மரியாதைய பத்தி சொல்லுது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். அதனால நீ முன்ன மாதிரி இருக்க முடியாது. நீ எனக்கு மரியாதை தரணும். என்ன பண்ணலாம்? என்ன நீ என்னங்கன்னு கூப்பிடணும். ஒரு நிமிஷம் கையை காட்டேன். எதுக்கு? குடுங்கறல. உனக்கு என்ன கொழுப்பேறி போயிடுச்சா? அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். சரி, அப்போ மத்தவங்க முன்னாடி உன்னை எப்படி கூப்பிடுறது? உன் விருப்பம். ஆனா செயற்கையா இருக்க கூடாது. நான் உனக்கு நல்ல தேநீர் கொண்டு வரேன். உன் தூக்கத்தை தடுக்கலாம். இரு. நீ எப்பவும் கவனமா இரு. எதிரியோட உழவாள் இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நம்மள உழவு பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் உனக்கு படிச்சு காட்டின விஷயம் எதையும் மறக்காத. தப்பு பண்ண என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண போறேன்? இளவரசி, இப்பதானே போன, ஏன் திரும்ப வந்துட்ட? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐயோ, சரி சரி, நீ சொல்ற மாதிரியே செய்யற. இளவரசர் வந்துட்டீங்களா? அடியேல் உங்களுக்காக காத்திருந்தேன். பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட மாட்டேன். சத்தான உணவை சாப்பிடுவேன். எனக்கு புளிப்பா ஏதாவது உணவை கொண்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் நொறுக்கு தீனி, இனிமே எனக்கு அது வேண்டாம். குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் இளவரசே, அடிக்கடி என்ன வெளியில கூட்டிட்டு போங்க. நான் அறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தா அது குழந்தைக்கு நல்லது இல்லைல்ல. நீ இத பத்திலாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீங்க எப்படி? இத மட்டும் நான் நேர்ல பார்க்கலனா
நிச்சயமா நம்பி இருக்கவே மாட்டேன். உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன நடந்துச்சுன்னா, இங்க யாராவது ஒட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அது உண்மையா இருந்தா இந்த உண்மையை நான் மறைச்சுதானே ஆகணும். நீ என்ன சொல்ல வந்த? சீக்கிரம் சொல்லு. இத பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அத 2 பேருக்குள்ளேயும் எதுவும் இல்லைன்னு முடிவாகி பிரிஞ்சிட்டோம்ல. இனிமே நான் யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன கவலை? எப்படி ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட? என்ன திருமணம் செஞ்சுக்க ஓடி வரேன்னு சொன்ன சூயை இறந்துட்டாளா? அவ ஒண்ணு இறந்து போல, மனசு உடைஞ்சு போயிட்டா. என்னை எவ்வளவு வேணா வெறுத்துக்கோ, தேவைப்பட்ட கத்தியால குத்திடு. ஆனா உன்னை நீயே இப்படி அவமானப்படுத்திக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன்னை ஷூ மாளிகையில என்னோட புதையல் மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல உன்னோட கௌரவத்தை நீயே இப்படி செதைச்சுக்கிட்டியே. ஆமா, நான் மாறிட்டேன் தான். ஆனா அதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். நான் ஒரு இளவரசியா இருந்தாலும் இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரே துணை பிரபுஷன் தான். இதுல உங்களுக்கு எந்த ஆச்சரியமும் வேண்டாம். இப்பதான் உங்களுக்கு அழகான மனைவி இருக்காளே. இனிமே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க மனைவி காத்திருப்பாங்க. நல்லது. நான் இதை உனக்காக தான் செஞ்சேன். ஆனா உனக்கு இதை பத்தி கவலையோ இதை பத்தி அக்கறையோ இல்ல. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னு நினைச்சேன். எதுக்கு எழுந்த? உன்னாலதான் பார்க்க முடியாதுல்ல. இப்ப என்ன சொன்னீங்க? எதிர்காலமா? நமக்கு இப்போ கீழே எதையோ போட்டீங்களே. தளபதி இன்னும் கனவுல இருந்து எந்திரிக்கல போல. இளவரசியோட கழுத்துல இருக்கிற காயத்தை பாருங்க. அதுதான் எங்க உறவுக்கான அடையாளம், காதலுக்கான அடையாளம். அவன் உன்னை தொடர்றத முன்னால எப்படி ஏத்துக்க முடிச்சது? என் கையை விடுங்க, என் கையை விடுங்கன்னு சொல்றல. எல்லாம் மீறாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு பதில் சொல்லு. அவன் உன்னை தொட்டப்போ நீ அவனை தடுக்கவே இல்லையா? எல்லாம் மீற வேணான்னு சொல்றல, அவனை ஏன் தடுக்காம விட்ட? எனக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஏற்கனவே மனசை உடைச்சிட்டீங்க, திரும்பவும் என்ன கொல்லாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. நீ என்ன மறந்துட்ட. நான் வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன். வேற ஒருத்தனை நீ ஏத்துக்கிட்ட. இன்னொருத்தனுக்கு துணைவி ஆயிட்ட. இனிமே நான் எதுக்காக உன்னை பார்க்கணும்? எதுக்கு கவலைப்படணும்? எதுக்காக உன்னை நினைச்சு ஏங்கணும்?原本清晰的流年
见一面，离人两人缘字难解，相约总要花些时间成全。அன்பே, இன்னும் 2 நாள்ல முழு நிலவு வரப்போகுது. எனக்கு தெரியும் நான் உனக்கு கொடுத்த வாக்கை இன்னும் நிறைவேற்றல. ஆனா எனக்காக கொஞ்சம் பொறுமையாரு. ஆசானே, இந்த மருந்த குடிங்க. கடைசியா நடந்த சம்பவத்தால நீங்க ரொம்ப பலவீனமாயிட்டீங்க. ஆசானே, இப்போ அடுத்ததா நாம என்ன செய்ய போறோம்? இப்போதைக்கு என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நான் கொஞ்சம் குணமாகிற வரைக்கும் அரசர்கிட்ட என்னால நெருங்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு விஷ புகை தான் தேவை. ஆனா ஆசானே, நீங்க சொல்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதையா பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க? என் காதலிக்காக இப்ப நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களை நான் என் மாளிகைக்கு எதிர்பார்க்கல. என்ன விஷயம்? இளவரசியோட கண்ணுல பட்ட காயம் அவ்வளவு சீக்கிரம் குணமடையாது. ஆனா அதை குணப்படுத்துறதுக்கான மருந்த கொடுக்க வந்தேன். என்ன மருந்து? மருந்துன்னு சொன்னீங்க. இது பார்க்க வாள் மாதிரி தெரியுது. இது ஒரு மாபெரும் வீரருக்கு சொந்தமான வாள். அவரு வேற யாரும் இல்ல, இறந்து போன என்னோட சகோதரர். சூயேவோட அப்பா செஞ்ச உதவியால ஒரு முறை போர்க்களத்துல அவர் உயிர் தப்பிச்சாரு. அவரோட திறமைய பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இளவரசிக்கு இது எப்படி உதவி செய்யும்? இந்த வாள் இருக்கே, பல கெட்டவங்கள கொன்னிருக்கு. இது தீய சக்திகளை அழிக்கக்கூடியது. மந்திரக்கல்லால இளவரசிக்கு வரக்கூடிய கெட்ட கனவுகளை இது தடுத்து நிறுத்தும். இத பக்கத்துல வச்சுக்கிட்டா நிம்மதியா தூங்க முடியும். அவங்களோட கண்களும் சீக்கிரமே குணமடைஞ்சிடும். அம்மா, உங்களுக்கு வணக்கம். இளவரசே, கொஞ்சம் இப்படி வாங்க. இளவரசே, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. அன்னைக்கு சூயேவோட அப்பா மந்திரக்கல்ல பயன்படுத்தலன்னா, ஷூ குடும்பத்தோட தியாகமும் இல்லைன்னா இன்னைக்கு நாட்டுல அமைதியே இருந்திருக்காது. இதனாலதான் ஸ்வேயாவாலையும் இளவரசியோட கெட்ட கனவை தடுக்க முடிஞ்சிருக்கு. இளவரசிக்காக இவ்வளவு மெனக்கெடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும் ஜிங்ஷாவ். கொஞ்சம் இருப்பா. அது எப்படி? வாழை மட்டும் எடுத்துட்டு போனா நியாயமாகுமா? அப்படின்னா வேற என்ன பண்ணணும்? இந்த வாள் இருக்கே, எங்க ஷூயே குடும்பத்தோட சொத்து. இத பாதுகாக்கிற உரிமையும் எங்க குடும்பத்தாருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பையன் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன். பாவம், சின்ன வயசுல இருந்தே இவன் உமையா இருக்கான். இந்த வாள் எடுத்துக்கிட்டு இவன் உங்க வீட்டுக்கு போகட்டும். இளவரசி பக்கத்திலே இருந்து அவங்கள பாத்துக்குவான். என்னாச்சு? உங்களுக்கு இது பிடிக்கலையா? நான் வற்புறுத்தல. வாங்கப்பா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஜிங்ஷன், என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு. சூயே வயித்துல உண்மையிலேயே நம்ம வாரிசு வளருதா? அரசே, நான் சொன்னது உண்மைதான். நீங்க நல்லா ஓய்விடுங்க. என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்க? நடந்தது நடந்து போச்சு, அதை விடு. இப்படி பார்த்தால் அது அரச குடும்பத்து ரத்தம் தான். நம்ம குடும்பத்தோட ராஜகுமாரன் பிறக்கிற வரைக்கும் நாம காத்திருக்கலாம். இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்க, இல்லன்னா அரச குடும்பத்தோட பேரு கெட்டு போறதுக்கு நீங்களே காரணமாயிடுவீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாளிகையில என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அமைச்சர் காவன் கிட்ட தெளிவா சொன்னாரு. உள்ளையும் வெளியையும் இருக்கிற பிரச்சனைகளை நாம சரி பண்ணணும். அதனால நம்ம நாட்டோட பாதுகாப்பு இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிற மகனே. கவலைப்படாதீங்கப்பா, நான் என்னைக்கும் எப்ப உங்களுக்கு துணையா தான் இருப்பேன்.
எல்லாரையும் பாதுகாப்பேன். உங்க உடல் நலத்தை பாத்துக்காங்க. தளபதி ஸ்வேயாவ், என்ன நீ மன்னிக்கணும். ஆரம்பத்தில் இருந்து நான் உன் மேல ரொம்ப சந்தேகப்பட்டேன். அந்த தீய எண்ணம் கொண்ட டோங்ஷி பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது. அவன் பேச்ச கேட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்பு. அதுக்காக நான் இன்னைக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன். இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வரப்போற ஆபத்துகளை தளபதியால சமாளிக்க முடியும்னு நம்புறேன். நீயும் பிரபு ஷுன்னும் ஒன்னா சேர்ந்து என் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதிரிங்களுடைய சுரங்கத்தை 2 நாள்ல நாம அழிச்சிடலாம். ராஜ துரோகம் செஞ்சவங்களெல்லாம் ஏற்கனவே நாம கைது செஞ்சாச்சு. நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. பாதி பாரம் குறைஞ்சு போன மாதிரி உணர்றேன்ப்பா. சரி, இப்போ நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். அரசே, நான் அந்த டோங்ஷி எப்படியாவது கண்டுபிடிப்பேன். உங்களுக்காக பழி வாங்குவேன். உங்களை குணப்படுத்தவும் வழி கண்டுபிடிப்பேன். சரி, போயிட்டு வா. ஜூயே, அத்தை, அத்தை நீங்களா? அத்தை, நீங்க எதுக்காக இங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கண்கள்ல விஷப்பொடி போட்டுட்டானாமே, ரொம்ப வலிக்குதா? அத்தை, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. மருத்துவர் வந்து 15 நாளைக்கு நான் மருந்து எடுத்துக்கிட்டா குணமாயிடும்னு சொல்லிருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு? இரவுல கண் விழிக்க கூடாதாமே. ஓ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அந்த விஷயத்துல உனக்கு உதவதான் இங்க வந்திருக்கேன். இத வாங்கிக்க. இது ஷூ குடும்பத்தோட பொக்கிஷம். இதால தீய சக்திகளை அழிக்க முடியும். இத கையில வச்சுக்க. மந்திரக்கல்லோட தீய சக்தியை இது உடைக்கும். ஆனா அத்தை, இது விலை மதிப்பு இல்லாதது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வேண்டான்னு சொல்லாத. உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் வேடிக்கை பார்க்கணுமா? இது நான் என்ன வேணா செய்ய எனக்கு உரிமை இருக்கு. ஆனா இத பாத்துக்க எங்க குடும்பத்தோட அடிமைய நான் இங்க விட்டுட்டு போறேன். இங்க பாரு, இங்க வந்து உக்காரு. இவன் தான் நான் சொன்ன அடிமை, ஷாவ்சிங் சு. பாவம், சின்ன வயசுல இருந்தே இவன் ஊமையா இருக்கான். அடுத்த சில நாட்களுக்கு இவன் இங்க உனக்கு துணையா இருப்பான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே இந்த வாளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். புரியுதா? ஆனா அத்தை, இதுக்கெல்லாம் அவசியம் இல்லையே. நீ பிரபு ஷுன் கூட இந்த இடத்துல தங்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சச்சா, நான்லாம் யாராவது ஒட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. என் தம்பி பாதிக்கப்படக்கூடாது. ஆமா, உண்மைதான். இங்க ஒரு படுக்கை தான் இருக்கு. அப்படின்னா வெளியில பேசிக்கிற மாதிரி இவங்க உறவு முறை இல்லை. தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா இதுல ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? அத்தை கிட்ட கூட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சே. நல்லது, இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ நல்லா ஓய்விடு, நான் வரேன். இரு, ஞாபகம் இருக்கட்டும். அத்தை சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்க. உன் பார்வை சீக்கிரம் திரும்பணும். ரொம்ப நன்றி அத்தை. நான் கொடுத்த அந்த வாள், அதுக்கு தனி சிறப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் நான் எதுக்காக இதை செஞ்சேன் தெரியுமா? உனக்காக தான் அங்க போயிட்டு வந்தேன். எனக்காகவா? சூயக்காகன்னு சொல்லுங்க. அவளை அறியாம இரவுல தூங்கிட்டானா பக்க விளைவுகள் மோசமா இருக்கும். அது எனக்கு தெரியும். ஆனா நம்ம ஸ்வே குடும்பத்தோட உண்மையான மந்திர சக்தி கொண்டவன் நீதான். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். இளவரசர் ஷூன் அரசரை பார்க்க மாளிகைக்கு போயிருக்கான். இருட்டுற வரைக்கும் காத்துரு. நான் அனுப்பி இருக்க பையன் உனக்காக அங்க காத்திருப்பான். நீ சூயேவை பார்க்க உதவுவான். ஆனா அத்தை, நான் அவளை திரும்ப பார்க்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனே. அதுவும் இல்லாம நாங்க முறைப்படி பிரிஞ்சு வாழ்றோம். திரும்ப பார்க்கறது முறை இல்ல. இதுல என்ன தப்பு? பிரபு ஷுன்னும் அவளும் ஒன்னா வாழறதா எனக்கு தோணல. கண்டிப்பா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த அறையில ஒரே ஒரு மெத்த மட்டும்தான் இருந்தது. அதனால சந்தேகமா இருக்கு. உங்க மனசுக்கு என்ன தோணுது அத்தை? தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஆமா அத்தை. ஓ மனசுல அவ்வளோ ஆசை இருக்குன்னா அப்ப நீயே போய் கண்டுபிடி. அதோட அரசர் அவங்க திருமணத்தை இன்னும் அங்கீகரிக்கல. அதனால நீயா முடிவெடுத்துடாத. இருந்தாலும் நான் அவளை திரும்பவும் பார்த்தா அவ அழுவாளுன்னு தோணுது.
இங்க பாரு, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அவ மேல உனக்கு அக்கறை இல்லைன்னா அவ எப்படியாவது போகட்டும்னு விட்டுடு. அதான் முறைப்படி உன்னோட மனைவி இல்லன்றியே. அப்புறம் எனக்கு என்னடா வந்துச்சு? வந்துட்டான் பெருசா பேச. டாயோ, தம்பிங்க வாப்பா. தண்ணி குளிர்ச்சியா இருக்கு, கொஞ்சம் அத சூடு பண்ணி கொண்டு வரியா? டாயோ இப்ப மாளிகையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? ஏதோ பழக்கப்பட்ட ஒரு வாடை வருதே. இது தளபதி மேல வர வாசனை மாதிரி இருக்கே. தளபதி, தளபதி, இது அத்தை கொடுத்துட்டு போன வாள். இதுதான் விஷயமா? நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்தல. என்ன மன்னிச்சிரு, நான் வேற யாரோ வராங்கன்னு நினைச்சிட்டேன். என் அத்தை சொல்லிட்டு போன மாதிரியே இந்த வாளுக்கு தனி சக்தி இருக்கு. அத்தை என்ன உன் தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு, என்னால எதையுமே பார்க்க முடியல. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் உனக்கு சிரமம் கொடுக்கத்தான் செய்வேன். சரி, நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? நீ சொல்ல நினைக்கிறத என் கையில எழுதி காட்டு. நீ என்ன சொல்ல வர? தண்ணிய மாத்திட்டு வரங்கிறியா? சரி, போயிட்டு வா.愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少面褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。思念风霜，你是掌心角，阳滚烫。说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都说牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的梦想，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像
着。